இதெல்லாம் வந்து வியட்நாமில் நல்லாயிருக்கும். இது இப்போ ஏதோ இந்த பிராண்டு பட்டர் பிஸ்கெட்லாம் அந்த ஊர் பிராண்டு, அந்த ஊரோட இந்த சாக்லேட்லாம் சூப்பராக இருக்கும். யாரோ சதீஷ்குமார்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அதில் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்தாச்சு ஊருக்கு. இது வந்து சாலட். காலையில் வந்து கேரட்டு, பச்சை பயிறு, அப்புறம் வந்து நீங்கள் பீன்ஸு, தக்காளி, வெங்காயம் அப்படியே பச்சையாக வெறுமனே போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா சிக்கன் வந்து வேக வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இது பண்ணிவிட்டு லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு மிளகு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து வீடியோ வந்து நான் வந்து தம்பி கூடலாம் போட்டிருந்ததை பார்த்தீங்க. தம்பிக்கிட்ட நான் பேசாமையே போயிட்டேன். ரொம்ப கோபம் அப்படின்னு சொல்லி பேசாமல் போயிட்டோம். அவ்வளோதான், இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன். அவ்வளோதான், நானும் அவ்வளோதாம்மா முடிஞ்சிச்சு, யாரும் பேச மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த கோபத்தில் டக்குன்னு என்ன பண்ணேன், ஒரு 1.5-2 வருஷத்துக்கு மேலேயே நான் பேசாமல் போயிட்டேன். அவ்வளோ பாசமாக இருக்கிற தம்பி அவன் வந்து, ஆனால் பேசாமல் போயிட்டு அடிக்கடி அம்மாக்கிட்ட கேட்பேன் எப்படி இருக்கான்னு. எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, நம்ம வந்து தேவையில்லாமல் யார்கிட்டேயும் சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் கோவப்பட்டு டக்குன்னு அதை பிரிஞ்சு போயிடுறது, அதெல்லாம் வந்து நம்ம கூட வர்றவங்க அப்படி தான் சண்டை வரும், அப்படி தான் எல்லாமே நடக்கும். வீடு அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கும் கண்டிப்பாக சண்டை இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஜாலியாக எடுத்துன்னு சந்தோஷமாக இந்த நாள் கடந்து போகும். நம்ம வந்து இனிமையான நாள் நம்ம வாழ்க்கையில் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து யார்கிட்டையும் பேசாமல் போகாதீங்க. எப்பவும் சந்தோஷமாக இருங்க.